ரணபலி முருகன் திருக்கோயில், பெருவயல். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடிவைக்கும் செவ்வேள் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கை வேல் போற்றி போற்றி போற்றி, குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது போல அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில், பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில், சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயில், திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில், பழமுதிர்ச்சோலை சுப்பிரமணிய சுவாமி கோயில், இவற்றுள் திருப்பரங்குன்றம், திருஆவினன்குடி எனும் பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை எனும் இந்த 6 படை வீடுகளில் முருகன் மலை மீது இருந்து அருளாட்சி புரிகிறான். ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் கடற்கரையில் இருந்து அருள் பாலிப்பதாக சொல்வது உண்டு. ஆனால் உண்மையில் திருச்செந்தூரிலும் முருகப்பெருமான் மலை மீது நின்றுதான் அருள் பாலிக்கிறார். இந்த மலைக்கு பெயர் சந்தன மலையாம், அதாவது கந்தமாதன பருவதம் என்ற பெயராம். இங்கு மண்ணரிப்பு மற்றும் கடல் உள்வாங்குதல் போன்ற இயற்கை சீற்றங்களால் ஏற்பட்ட மாற்றம் தவிர திருச்செந்தூரிலும் முருகப்பெருமான் மலை மீதுதான் நின்று அருள் பாலிக்கிறார் என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள். இப்பொழுது அந்த சந்தனமலையின் போக்கானது எங்கு இருக்கிறது என்றால், திருச்செந்தூர் கடலிலிருந்து தொடங்கி ராமேஸ்வரம் வரை செல்கிறதாம். இக்கூற்றுக்கு போகரின் பெருநூலானது வலிமை சேர்க்கிறது. அதாவது சந்தனமலை எனும் கந்தமாதன பருவத மலையானது திருச்செந்தூர் கடலுக்கு அடியில் தொடங்கி தனுஷ்கோடி வரை செல்கிறது என்பதே சித்தர் போகரின் வாக்கு. இதற்கு மறுப்பு என்பதே கிடையாது அல்லவா? இப்படி இருக்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கும் ஒரே நாளில் சென்று தரிசனம் செய்பவர்களுக்கு அனைத்து தோஷங்களும் நீங்குவதோடு வாழ்வில் நம்ப முடியாத பலன்கள் கிடைக்கும் என்கிறார்கள். சரி, திருச்செந்தூர் கோவிலுக்கும் ராமேஸ்வரம் கோவிலுக்கும் ஏன் ஒரு நாளில் செல்ல வேண்டும் என்று கேட்கலாம். அதாவது சூரபத்மனின் ஆணவத்தை அழிக்க முருகன் சூரனை சம்ஹாரம் செய்த இடம் திருச்செந்தூர். சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு முருகனுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க முருகப்பெருமான் சிவனை வேண்டி பூஜித்த இடம் திருச்செந்தூர். அதனால்தான் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் தவக்கோலத்தில் இருக்கிறாராம். அதே போல ராவணனை வதம் செய்த ராமன் அந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்க வேண்டி ராமன் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியை பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்தாராம். இதனால் ராமனுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியதாம். இப்படி சூரபத்ம வதத்தால் முருகனுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க சிவபெருமானை வழிபட்ட இடம் திருச்செந்தூர் என்றும், ராவண வதத்தால் ராமனுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க ராமநாத சுவாமியை வழிபட்ட இடம் ராமேஸ்வரம் என்பதாலும் இவ்விரு தலங்களுக்கும் ஒரே நாளில் சென்று வழிபட்டால் நம்முடைய அனைத்து விதமான கிரகதோஷங்கள், பாவங்கள், வாழ்வில் ஏற்படும் அத்தனை தடைகளும் தவிடுபொடியாகும் என்பது ஐதீகம். இந்த வழிபாட்டை திருச்செந்தூரில் தொடங்கி ராமேஸ்வரத்திலோ அல்லது ராமேஸ்வரத்தில் தொடங்கி திருச்செந்தூரிலோ நிறைவு செய்தால் அதன் பலன்களை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது என்கிறார்கள். ஆனால் எப்படி இரு தலங்களுக்கும் செல்வது? இன்றைய சூழ்நிலையில் பொருளாதார நெருக்கடி மற்றும் உடல்நிலை போன்ற சில காரணங்களால் இது சிலருக்கு கடினமான ஒன்றாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு பதில் இதோ. இரு கோயில்களையும் தரிசித்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணிய பலன்களை ஒரு சேர பெற நாம் செல்ல வேண்டிய கோயில் பெருவயல் ரணபலி முருகன் திருக்கோயில்.
இத்தல மூலவர் ரணபலி முருகன் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அம்சமாகவும், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலின் அம்சமாக ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்பாளும் இக்கோயிலில் ஒரு சேர அருள் பாலித்து வருகின்றனர். முருகன் செங்கதிர்வேலன் அழகன் சங்கரி பாலன் அச்சத்தோப்பில் வாழும் எங்கள் முத்துக்குமரன், தீராத பாவங்களை தீர்க்கும் சங்கரன் மைந்தன் போயாமல் நமக்கென்றும் அருள் கொடுப்பான். முருகன் செங்கதிர்வேலன் அழகன் சங்கரி பாலன் தச்சந்தோப்பில் வாழும் எங்கள் முத்துக்குமரன், தீராத பாவங்களை தீர்க்கும் சங்கரன் மைந்தன் ஓயாமல் நமக்கென்றும் அருள் கொடுப்பான். வெற்றிவேல், ஞானவேல், சக்திவேல், வஜ்ரவேல், ரத்தினவேல், முத்துவேல், உத்தண்டவேல் என முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேலுக்குத்தான் எத்தனை எத்தனை நாமங்கள். இவற்றுள் நாம் அறிந்த சத்ரு சம்ஹார வேல் மிக மிக உயர்ந்த சக்தி படைத்த வேல், மாய மந்திரங்கள் புரிந்து பகைவர்களை அழிக்கும் மகத்தான வேல். அப்படி பல அற்புதங்கள் புரியும் வலிமை மிக்க சத்ரு சம்ஹார வேலையும் அதன் மகிமையையும் அங்கு அருளாட்சி புரியும் ரணபலி முருகனின் புகழ்கூறும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருக்கோயில் பற்றிதான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள், கண்ணார கண்டு தரிசனம் செய்வோம். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் செல்லும் வழியில் பெருவயல் என்னும் இயற்கை எழில் சூழ்ந்த அழகிய கிராமத்தில் அமைந்துள்ளது பிரம்மாண்டமான ஸ்ரீ ரணபலி முருகன் திருக்கோயில். இது பாண்டிய நாட்டு திருத்தலங்களில் ஒன்றானது. பெரிய வயல்கள் சூழ்ந்த கிராமமாக இவ்வூர் திகழ்வதால் பெருவயல் என்றே அழைக்கப்படுகிறது. 5 நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக கிழக்கு நோக்கியபடி அமைந்துள்ளது அருள்மிகு ரணபலி முருகன் திருக்கோயில். இத்திருக்கோயிலின் நுழைவாயிலில் 2 குதிரை சிலைகள் உள்ளன. ஒரு குதிரையில் பத்ரகாளி உபாசகரான ஆதி மங்களேஸ்வர குருக்களும், அதற்கு எதிரே உள்ள இன்னொரு குதிரையில் பத்ரகாளி அம்மன் திருவுருவமும் அமைக்கப்பட்டிருப்பது வேறு எந்த முருகன் கோயிலிலும் இல்லாத வகையில் வித்தியாசமாக அமைந்துள்ளது. கோயிலில் காலசந்தி மற்றும் சாயரட்சை பூஜையின் போது இவர்களுக்கு நைவேத்தியம் செய்த பின்னரே பலிபீடத்திற்கு நைவேத்தியம் செய்யப்படுவது இத்தலத்தின் விசேஷம். நுழைவாயிலை தொடர்ந்து கோயில் உள்ளே பலிபீடமும் நெடிதுயர்ந்த கொடிமரமும் அமைந்துள்ளது. இக்கோயில் கொடிமரத்திற்கும் ஒரு தனித்துவம் உண்டாம். கொடிமரத்தின் 4 பக்கமும் முருகப்பெருமான் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். மேற்கே பழனி முருகனும், வடக்கு முகமாக திருப்பரங்குன்ற பெருமானும், தெற்கில் 6 முகம் கொண்ட சண்முகரும், கிழக்கில் வள்ளி தெய்வானையுடனும் முருகப்பெருமான் இக்கொடிமரத்தில் அருள் பாலிக்கிறார். கொடிமரத்தை கடந்து உள்ளே சென்றால் மிகப்பெரிய அர்த்த மண்டபம் அழகாக அமைந்துள்ளது. முருகனை காண இருக்கின்றோம், சத்ரு சம்ஹார வேலை தரிசிக்கப் போகின்றோம் என்ற எண்ணம் உள்நோக்கியபடி எழ நமக்குள் ஒருவித அமைதியும் ஓம் என்னும் மந்திர ஒலியையும் முருகா என்னும் திருநாமத்தையும் கூறியபடியே கடந்து சென்றால் கருவறை உள்ளே வள்ளி தேவசேனா சமேதராக ரணபலி முருகன் என்கிற சிவசுப்பிரமணிய சுவாமி கருணை பொங்கும் அழகுடனும் சிரித்த முகத்துடனும் காட்சி தருவதோடு நம் மனதையும் அமைதியில் ஆழ்த்தி ஒருவித ஆனந்த நிலைக்கு உட்படுத்துகிறார் ரணபலி முருகப்பெருமான். பாலும் தேனபிஷேகமும் பக்தர்களின் காவடியும் பாலும் தேனபிஷேகமும் பக்தர்களின் காவடியும் பார்ப்பவர்கள் உள்ளமெல்லாம் பரங்கிரி தேவனாகி பார்ப்பவர்கள் உள்ளமெல்லாம். அழகுக்கே அழகு சேர்க்கும் வகையில்
கருவறையில் ரம்யமாக தேவியருடன் சுவாமி வீற்றிருக்கிறார். ரணபலி முருகன் என்றால் சூரபத்மனை வதம் செய்த முருகன் என்றும், பக்தர்களின் உள்ளத்தில் ரணத்தை ஏற்படுத்தும் கடன், பிணி, சத்ரு உள்ளிட்ட துன்பங்களை எல்லாம் பலி செய்து பக்தர்களுக்கு சகல நன்மைகளையும் அருள்பவர் என்று பொருளாம். திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு என்னென்ன பூஜைகள் நடைபெறுமோ அது அத்தனையும் இங்குள்ள முருகப்பெருமானுக்கு நடைபெறுவதால், திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த அத்தனை பலன்களும் ரணபலி முருகனை வணங்க கிடைக்குமாம். ராமநாதபுரம் சமஸ்தானத்தை மன்னன் கிழவன் சேதுபதி ஆண்டு வந்த சமயம் அவரது நம்பிக்கைக்குரிய தளபதியாக விளங்கியவர் சாத்தப்பன் என்கிற காத்த வீரதளவா வைரவன் சேர்வை. முருக பக்தரான அவர் அடிக்கடி திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட்டு வருவது வழக்கம். ஒருநாள் அவர் கனவில் முருகன் தோன்றி, என்னை வழிபட இனி திருச்செந்தூர் வரவேண்டாம், தேவிப்பட்டினம் கடலில் நவபாஷான கற்கள் இருக்கும் இடத்துக்கு கிழக்கில் கண்ணாமுனை என்ற இடத்தில் மேலே கருடன் வட்டமிடும், அதற்கு கீழே கடலில் மாலையும் எலுமிச்சம் பழமும் மிதக்கும் அந்த இடத்தில் கடலுக்கு அடியில் குறிவைத்து தேடினால் வள்ளி தேவசேனா சமேதராக சத்ரு சம்ஹார வேலுடன் நான் இருப்பேன், என்னை எடுத்து உங்கள் ஊரில் பிரதிஷ்டை செய்து வழிபடு என்று அருளினார் முருகப்பெருமான். சேர்வைக்கு மட்டுமல்ல, இதே போன்ற கனவு திரு உத்திரகோச மங்கை என்னும் தலத்தைச் சேர்ந்த ஆதி மங்களேஸ்வர குருக்களுக்கும் தோன்றியதால் இருவரும் மறுநாள் சந்தித்து கந்தன் கனவில் சொன்ன அடையாளங்களின்படி ஆட்களை விட்டு கடலுக்குள் சுவாமி சிலையை தேடினார்கள். தேடுதல் பல மணி நேரம் தொடர்ந்தது. ஆனால் சிலை கிடைத்த பாடு இல்லை. அதே நேரம் கடலுக்குள் சென்றவர்கள் கடும் ரணத்துடன் திரும்பினார்களாம். ஆரம்பமானது முருகனின் திருவிளையாடல். இறுதியில் வைரவன் சேர்வை முருகப்பெருமான் மீது கொண்ட பக்தி பெருக்கால் சுவாமியை பார்த்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்க கடலுக்குள் மூழ்கி முருகன் சிலையை தேடினார். அப்போது நடந்தது அந்த ஆச்சரியம். மற்றவர்களுக்கு தென்படாத தெய்வம் வைரவன் சேர்வையின் கண்ணில் பட்டது. கண்டார் முருகப்பெருமானின் திருமேனியையும் சத்ரு சம்ஹார வேலையும். இது அவரின் உண்மையான பக்தியின் அடையாளம் என்றே கூறலாம். முருகப்பெருமானின் சிலையையும் சத்ரு சம்ஹார வேலையும் கடலில் இருந்து வெளியே எடுத்து வந்தார். இதனை கேள்விப்பட்ட மன்னர் மிகப்பெரிய தர்பார் அமைக்க வேண்டி வைத்திருந்த மிகுந்த செல்வத்தையும் நிலங்களையும் கோயில் அமைக்க பக்தியுடன் இறையிலியாக கொடுத்தார். பின்னர் பெருவயல் ஊரணிக்கரையில் முருகப்பெருமானுக்கு திருக்கோயில் பணிகள் விரைவாக நடைபெற்று கடலில் கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றதாம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடைபெறும் வழிபாட்டின் அடிப்படையில் பூஜைகளும் திருவிழாக்களும் இன்றளவும் ரணபலி முருகன் கோவிலில் நடைபெற்று வருகின்றன. பெருவயல் ரணபலி முருகன் கோயிலின் பெருமைக்கு மேலும் பெருமை சேர்ப்பது இங்குள்ள சத்ரு சம்ஹார வேல்தான். பொதுவாக கோயில்களில் முருகப்பெருமானிடம்தான் வேல் இருக்கும். ஆனால் இக்கோயிலில் மட்டும்தான் வேலில் முருகப்பெருமானே வீற்றிருக்கிறார் என்பது பிரமிப்பின் உச்சம் எனலாம். வேலிலே உள்ள மயில் மீது தனது வலக்காலை வைத்தும் இடது காலை கீழ் ஊன்றியும் கையிலே வில்லம்பு ஏந்தியும் முருகப்பெருமான் அருள் பாலிப்பது பக்தர்களை மெய்சிலிர்க்க வைக்கிறது. சூரபத்மனை வதம் செய்ய அன்னை பார்வதி தேவி வழங்கிய வேல்தான் இது என்று பக்தர்களால் கூறப்படுவதால் இந்த சத்ரு சம்ஹார வேலை பார்க்கும் போது ஒரு நொடி நம் கண்கள் இமைக்க மறுக்கிறது. முருகப்பெருமான் கைத்தொட்ட வேலாக இருப்பதாக நம்பப்படுவதால் இந்த வேல் தரிசனம் செய்வதே பாக்கியமாக கருதப்படுகிறது. வேல் வேறு முருகன் வேறு அல்ல, முருகனே வேல் வேலே முருகன் என்று அடியார்கள் கூறும் வார்த்தையை மெய்ப்பிக்கும் வண்ணம் இந்த சத்ரு சம்ஹார வேல் அமைந்துள்ளது. அந்த வேலின் மீது நாம் கொண்ட பக்தியில் சற்று மெய் மறந்தோம். முருகப்பெருமான் உருவம் பொறித்த இந்த அதிசய வேலை
பிரம்மோற்சவ நாட்களிலும் சூரசம்ஹாரத்தன்றுமே பக்தர்களால் தரிசிக்க முடியுமாம். மற்ற நாட்களில் பாதுகாப்பாக வேறு இடத்தில் இருக்கும் சத்ரு சம்ஹார வேலை சிறப்பு அனுமதியின் பேரில் ஆலயத்திற்கு கொண்டு வந்து அதற்கு பக்தர்கள் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் செய்வதும் உண்டு. சத்ரு சம்ஹார வேலை வழிபடுபவர்களுக்கு எதிரிகள் தொல்லை விலகுவதோடு சகல பேறுகளும் கிட்டும் என்பது நம்பிக்கை. வற்றாது பொய்கை வளநாடு கண்டு மலை மேலிருந்த குமரா, உற்றார் எனக்கு ஒரு பேரும் இல்லை உமையாள்தனுக்கு மகனே, தாடி தந்து அடியேனையாளும் முருகேசன் என்ற நரசே, தாரமாக மயில் மீதில் ஏறி வரவேணும் என்ற நருகே. வாகன விபத்தில் சிக்கி உடல் கை கால் வலியால் பாதிக்கப்பட்டவர்கள் ரணபலி முருகனையும் சத்ரு சம்ஹார வேலையும் தரிசித்தால் அதிலிருந்து மீண்டு வருவது உறுதி என்கிறார்கள். வைரவன் சேர்வை ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்மன் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்ததால் ராமநாத சுவாமிக்கும் பர்வதவர்த்தினி அம்மனுக்கும் தனித்தனி சன்னதிகள் பெருவயல் தலத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. பிரகாரத்தில் ராமநாத சுவாமி எழிலாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். தொடர்ந்து பர்வதவர்த்தினி அம்பாள் நின்ற கோலத்தில் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் மங்கள நாயகியாக அருள் பாலிக்கிறார். மேலும் ஆலயத்தின் பிரகாரத்தில் வேண்டும் வரங்களையெல்லாம் அள்ளித்தரும் சக்தி வாய்ந்த மிக பழமையான ஸ்ரீ சண்முக சக்கரம் அமைந்திருப்பது மிக நல்ல அதிர்வுகளை கோயில் முழுவதும் ஏற்படுத்துவதாக கூறுகிறார்கள். தொடர்ந்து நாகரையும் கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் யாகசாலையின் மேல் பகுதியில் கோயில் தல புராணமும் கோயிலுக்கு அளிக்கப்பட்ட நன்கொடைகள் பற்றிய குறிப்புகளும் காணப்படுகின்றன. மேலும் இக்கோயிலில் ஆவணி அமாவாசை தேரோட்டம், மாசி பிரம்மோற்சவம், மாசி பௌர்ணமி தேரோட்டம், கந்த சஷ்டி 10 நாட்கள் பெருவிழாவும் நடைபெறுகிறது. இறைவனின் ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகிய செயல்களை குறிக்கும் வகையில் திருச்செந்தூரை போலவே சண்முகர் சிவப்பு, வெள்ளை, பச்சை சாத்தி 3 காலங்களில் எழுந்தருள்வதும் இக்கோயிலின் தனிச்சிறப்பாக கூறப்படுகிறது. மேலும் மாதந்தோறும் சஷ்டி, கிருத்திகை நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. கோயிலுக்கு வடக்கே வைரவர் சேர்வைக்காரரின் சமாதி உள்ளது. அங்கு சுப்பிரமணிய எந்திரமும் சிவலிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. தினமும் கோயிலில் இருந்து நைவேத்திய பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு இங்குள்ள லிங்கத்திற்கு பூஜைகள் செய்யப்படுகிறது. முருகனையே அனுதினமும் சேவித்து அவனருளால் இத்தலத்தை உருவாக்கிய வைரவன் சேர்வைக்காரர் சமாதியில் மிக நல்ல நேர்மறை அதிர்வுகள் கிடைப்பதாகவும் அதை உணர்ந்த பக்தர்கள் பக்தி பெருக்குடன் கூறுகிறார்கள். நான் எத்தனையோ தலங்களில் முருகனை தரிசித்து இருக்கிறேன். ஆனால் வேலில் முருகன் உருவம் பதித்திருப்பதை பெருவயல் கோயிலில்தான் கண்டேன் என்று திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இங்கு விஜயம் செய்த போது குறிப்பிட்டதாகவும் கூறப்படுகிறது. நேயர்களே, நமக்கு ஏற்படும் பலவிதமான ரணங்களை தீர்க்கும் பெருவயல் திருக்கோயிலுக்கு ஒருமுறையேனும் சென்று ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியரையும் சக்தி வாய்ந்த சத்ரு சம்ஹார வேலையும் மனதார வழிபட்டு உடல் பிணி, மனப்பிணிகள் என அத்தனை ரணங்களும் நீங்க பெறுவோம். அதோடு ராமநாத சுவாமியையும் பர்வதவர்த்தினி அம்மனையும் ரணபலி முருகனோடு தரிசித்து திருச்செந்தூர், ராமேஸ்வரம் சென்ற புண்ணிய பலன்களையும் பெறுவோம். வளமுடன் வாழ்வோம். ஸ்ரீ ரணபலி முருகன் திருக்கோயில், பெருவயல்.